உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். சரி, போயிட்டு வா தங்கம். போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. முகமது ஹுசைன், ஆனந்தராஜன், கார்த்திகா, சுலோச்சனா, எஸ் மேடம். சுதா, எஸ் மேடம். ஜபா, எஸ் மேடம். இந்த எக்ஸாம்லயும் ஜபா தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கா. கங்க்ராச்சுலேஷன் ஜபா. தேங்க்யூ மேடம். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் இவ்வளவு பாராட்ட மாட்டீங்களா? ஜபா மேடம், தொடர்ந்து நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதுக்கு என்ன காரணம்னு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்றியாமா? நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதுக்கு நானும் எனக்காக எங்கள் பாட்டியும் செய்கிற ஜபம் தான் காரணம் மேம். ஏசப்பா தான் எனக்கு படிக்கிறதுக்கு ஞானத்தை தராங்க. அதனால தான் நான் தொடர்ந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க முடியுது மேம். வெரி குட். பாத்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் கடவுள் நம்பிக்கைங்கிறது. கடவுள் நம்பிக்கைக்கு உதாரணமா நம்ம கிளாஸ்லயும் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்களும் ஜபாவை போல நல்லா ஜபம் பண்ணணும். செய்வீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே மேடம். ஜபாவுக்கு கிடைச்ச கிரேட் பாத்தியாடி? ஆமா ஆமா, மிஸ் அவள ரொம்ப தான் தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு தாண்டி ஒரு வருஷம் ஃபுல்லா நானும் ஃபர்ஸ்ட் மார்க் தான் வாங்கினேன். என்ன யாரும் அப்படி பாராட்டலையே? பாராட்டு வாங்குறதுக்குலாம் கொஞ்சம் தந்திரம் வேணும்டி. அந்த ஜபாங்கிற மந்திரத்தை போட்டு எல்லாம் மிஸ்ஸமாயிட்டா. ஏய், அவ சுத்த ஃப்ராடி. உலகத்துல எத்தனை பேர் முட்டி முட்டி ஜெபம் பண்றாங்க, எல்லாரும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க முடியுது? ஆமாப்பா, அவ ஏதோ ஒரு லக்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுறா. அதுக்கும் ஜபத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்களும் ஜெப பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? ஆமாண்டி, நீங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அது வரைக்கும் எங்க வாயில ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். சோத்தை போட்டு அரைக்கிறதுக்கு பதிலா அவளை போட்டு அரைச்சிட்டு இருக்கோம். இப்ப நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமே கேட்கவே வேண்டாம். ஏய், அந்த ஜெபா தாங்க பெரிய பக்தி உள்ள மாதிரி வேஷம் போட்டுட்டு அலையறா. அந்த வேஷத்தை எப்படியாவது கலெக்ட் பண்ணணும்டி. ஆமாண்டி, பக்தி பொண்ண பரலோகம் போகும்போது திருண்ட கருவாடா அசல்குள்ள இடிக்கிட்டு போச்சான். அந்த கதையெல்லாம் இருக்கு. இவ கதையும் இவ்வளவு கண்டிப்பா விடக்கூடாதுடி. வெயிட்மா வெயிட், அக்கா கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. அதுபடி செஞ்சா ஜெபா என்ன அவங்க ஆத்தாலே அலறி அடிச்சுட்டு ஓடுவா. ஜெபம் பண்ற ஆசையும் சுத்தமா அத்து போயிடும். காது கிட்ட கொண்டு வாங்கடி சொல்றேன். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த ஆகாரத்தை ஆசீர்வதிச்சுட்டாங்க. இதை நான் உண்டு உங்களுக்காக வாழ கிருபை செய்யுங்க. ஆமென். நாங்க 5 ஆண்கள். ஹே ஜெபக்கண்ணே, எனக்கு ஒரு டவுட், அதை கிளியர் பண்ணுடி. இது லோ கிளாஸ் சாப்பாடு. நீ ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடும் போது இது இப்படியே இருக்குமா இல்ல பிரியாணியா மாறிடுமா? என்னடி ஒன்னும் தெரியாத அப்பாங்க மாதிரி அமைதியா இல்ல. கிளாஸ் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்துக்கு ரீல் விட. மேடம், நான் கிண்டர் டிவில இருந்து வந்திருக்கேன். உங்களுக்கு ஒரு சின்ன பேட்டி எடுத்துக்கலாமா மேடம்? ஓகே மேடம், நீங்க தினமும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்றீங்களே, அதனால உங்களுக்கு என்ன பயனா தெரிஞ்சுக்கலாமா மேடம்? அவங்க பதில் சொல்ல கூச்சப்படுறாங்க. நான் வேணா உங்க கேள்விக்கு பதில் சொல்லட்டுமா? எனக்கு டிவில தலைய காட்ட ரொம்ப ஆசைங்க. ஜபாக்கா சாப்பிடும்போது கரெக்டா பண்ணீங்க. பிரின்சிபல் மேடம் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி
சொன்னாலும் சரி, நான் இதை ஏத்துக்க மாட்டேன். இந்த விஷயத்தை நான் கொஞ்சம் சீரியஸா தான் எடுத்துக்க போறேன். சாரி மேடம், இந்த ஒரு வாட்டி மட்டும். இல்ல, தயவு செஞ்சு எக்ஸ்கியூஸ் கேட்காதீங்க. நான் ரொம்ப கோபமா இருக்கேன். கொடுக்கிற பனிஷ்மெண்ட வாங்கிக்கிட்டு திருந்துற வழியை பாருங்க. இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டோம் மேடம். நீங்க செஞ்சது என்ன சாதாரண தப்பா? சொல்லுங்க. ஜெபம்னா என்னதுரி? கடவுள்கிட்ட பேசுறது. உயர்ந்தவா தாழ்ந்தவாங்கிற வித்தியாசம் இல்லாம, ஏழை பணக்காரிங்கிற வேறுபாடு இல்லாம எல்லாரும் மனம் விட்டு பேசுறது அந்த கடவுள் கிட்ட தாண்டி. அதுக்கு நீங்க இடைஞ்சல் பண்றீங்கன்னா அது சாதாரண குற்றமா? சொல்லுங்க. நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். மே கமிங் மேடம்? வாமா வா. இவங்க திருந்துற மாதிரி ஏதாவது தண்டனை கொடுக்கணும். என்ன தண்டனை கொடுக்கலான்னு தாம்மா யோசிச்சுட்டு இருக்கேன். மேடம், நான் செஞ்ச பாவத்தை ஏசப்பா மன்னிக்கிற மாதிரி இவங்க செஞ்ச பாவத்தை நான் மன்னிக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க மேடம். பாத்தீங்களா இந்த பொண்ணுக்கு இருக்கிற நல்ல குணத்தை? கடவுள் இவகிட்ட இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி இவளால பேச முடியுது. இல்லனா உங்களுக்கு கிடைக்க போற பனிஷ்மெண்ட பார்த்து ரசிக்கதான் ஆசைப்பட்டிருப்பா. போங்க, இனிமேலாவது இவ்வளவு மாதிரி நல்ல பிள்ளைங்களா பார்த்து திருந்துற வழியை பாருங்க. போங்கம்மா போங்க. தேங்க்யூ மேடம். எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாவும் இருக்குமா. ஒன்ன மாதிரி கடவுள் நம்பிக்கை உள்ள பிள்ளைங்க நிறைய பேர் நம்ம ஸ்கூல்ல படிக்கிறதுனாலதான் நம்ம ஸ்கூல் தலை சிறந்து விளங்குது. அவன கடவுளை நம்மள மன்னிக்கிறதுக்கு நல்லா ஃபிலிம் காட்டுறாடி. ஆமா, அவ ஃபிலிம் காட்டினாலும் சரி காட்டலனாலும் சரி, நாளைக்கு நம்ம கச்சேரியை நடத்திட வேண்டியதுதான். நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா. எதுக்கும் நம்ம கொஞ்சம் அடக்கியே தாண்டி வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்? பிபி 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 எப்படி வாசிச்சா போதுமா? பாவம் பொண்ணு, சோறு துணி எம்பிட்டு நாள் ஆச்சு. இல்லையா போட்டு தரேன். இப்படியே உட்காந்து சாப்பிடலாம். ஏய் ஐஸ், அங்க தாண்டி சாப்பிட்டு உட்கார்ற. வாடி அந்த வம்பு கிழிப்போம். ஏ ஐஸ், இப்ப நாங்க ரொம்ப திருந்தி வாழ்றோமா? யாரையும் கேலி பண்ணணும்னு எங்களுக்கு தோணாது. ஆனா எங்களுக்குள்ள ஏதாவது பேசிட்டு இருக்கோம். அதை மேடத்துக்கிட்ட மட்டும் போட்டு கொடுத்துறாது என்ன? நீங்க கேலியே பண்ணாலும் சரி, நான் உங்களை போட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா பூவோட சேர்ந்த நாரும் மழை பெருங்கிற மாதிரி இவங்க கூட சேர்ந்ததுனால எனக்கும் மன்னிக்கிற குணம் வந்துருச்சு. இறக்கமுள்ள ஆண்டவரே, இந்த ஆகாரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிச்சுட்டாங்க. இது நாங்க உண்டு உங்களுக்காக வாழ கிருபை செய்யுங்க. ஆமென். அச்சச்சோ, காக்கா எச்ச போட்டுச்சு. இதை நான் சாப்பிட முடியாது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இதை போய் கொட்டிட்டு வாங்க. என்னோட சாப்பாடுல பாதி பாதி சாப்பிடலாம். ஒன்னும் நினைக்காதீங்கக்கா, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். சாப்பாடு கொட்டிட்டு வரா. என்னங்கக்கா, அவங்க என்ன பேசினாலும் நீங்க கவலைப்படாதீங்க, சாப்பிடுங்க. புவா புவா புவா, எச்சி எச்சி எச்சி. புவா புவா புவா, ஓசி ஓசி ஓசி. புவா புவா புவா, எச்சி எச்சி எச்சி. புவா புவா புவா, ஓசி ஓசி ஓசி.
வீட்டு சாப்பாடு நான் சாப்பிடல. ஏசப்பா என்னை காப்பாத்திட்டாங்க. அப்போ இப்ப சாப்பிட்டது அது என் ஃப்ரெண்டோட சாப்பாடு. ஆமா பாட்டி, நான் என் லஞ்ச் பாக்ஸ் திறந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல ஒரு காக்கா எச்சம் போட்டுச்சு பாட்டி. அதனால நான் அதை அப்படியே தூரம் கொட்டிட்டேன். ஏசப்பா, ஏன் ராசா, ஒரு காக்காவை அனுப்பி என் செல்லத்தை காப்பாத்திட்டீரப்பா. எங்க ஜெபம் வீண் போகலப்பா, வீண் போகல. ஜெபா, எங்களை மன்னிச்சிடு. ஜெபா, கடவுள் உனக்கு செஞ்ச அற்புதத்தை நாங்க கண்ணாலேயே பார்த்துட்டோம். இனி நாங்க ஜெபம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம், ஜெபம் பண்ணிட்டு தான் படிப்போம், ஜெபம் பண்ணாம எந்த வேலையும் செய்ய மாட்டோம்.